ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு மருதாணி செவக்கணுமா? அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி மருதாணியை நம்ம அரைச்சி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மருதாணியை நம்ம உருவி வச்சுக்கிட்டு அதில் உள்ள குச்சிங்கெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாம். அதில் உள்ள குச்சியெல்லாம் போட்டு அதேமாரி அரைக்கக்கூடாது. சில பேர் அதேமாரி குச்சிங்கெல்லாம் இருக்கக்குள்ளேயே போட்டு அரைச்சிருவாங்க. அந்தமாரி அரைக்கிறதால பார்த்திங்கன்னா மருதாணி செவக்காது. அதனால நம்ம அதில் உள்ள குச்சியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கொர கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மருதாணியும் போட்டு அரைச்சிக்கிங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு லெமன் சைஸில் உள்ள புளியை எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் 10 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணியை இதில் சேர்க்கணும், நிறையா சேர்க்கக்கூடாது. தண்ணி ஆகிடும். மருதாணியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி தான் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி வந்தப்படும் முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ தூள் தாங்க. டீ தூள் நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த டீ தூள் இருக்குதோ அந்த டீ தூளே நீங்கள் இதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இந்தமாரி அரைச்சி வந்தால் போதும். தண்ணி இல்லாத இந்த மாதிரி இருக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு பவுலில் போட்டுக்குங்க. பவுலில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கிங்க. அதுக்கப்புறமா வச்சுக்கிங்க. மருதாணியை கொஞ்சம் நேரம் அப்படியே விடணும். ஜாரில் போட்டு அரைச்சதால் உடனே வைக்கக்கூடாது. அதில் ஹீட் இருக்கும், சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சாக்கா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் நான் சர்க்கரை தண்ணியில் கலந்து வச்சுக்கிறேன். நான் இது மருதாணியை வைக்கக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு வச்சாக்கா நல்லாவே செவக்கும். அதனால் அது எல்லாத்துக்கும் தெரியும். நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதில் கொஞ்சம் லெமன், ஆஃப் லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதிலே கூட சேர்த்து அரைச்சிருக்கலாம். ஏன்னா சளி இருக்கிறவங்க, இந்த மாதிரி தும்பல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்கலாம் லெமன் சேர்த்து வைக்கக்கூடாது. அதனால் எனக்காக நான் தனியாக லெமனை ஆஃப் லெமனை தண்ணியில் நான் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மருதாணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை நம்ம தொட்டு தொட்டு வச்சுக்கலாம். தொட்டு தொட்டு வச்சிங்கன்னா நல்லாவே செவந்து வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதேமாரி வச்சுக்கிங்க. வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் நான் 1 மணி நேரம் தாங்க மருதாணியை வச்சுருக்கிறேன். அதுக்கே எந்த அளவுக்கு செவந்து வருதுன்னு நீங்களே பாருங்களாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மருதாணி நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது. இப்போ வாங்க வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்கள், வாஷ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக செவந்து வந்திருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயோ போனாலும் நம்ம இந்த மாதிரி நம்ம மருதாணி அரைச்சி தடவினாக்கா ரொம்ப நாளைக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.